ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் அயன். நான் கடைசிக்கிறாள். இன்றைக்கி நம்ம ஜியோ பண்ணோட ஃபார் எவர் பட் மீட் இட் மர்சி அதோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வயன், என்னடி பேசிகிட்டு இருக்க நீ? அப்போ ஆரம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச ஆரமோட லைஃப் என்னடி ஆகும்? ஆமாம், அது இல்லைத்த, சாரி இல்லை ஆண்டி. வயன், அவள் லைஃப்பில் அவளுக்கான டிசிஷன் அவள் எடுத்துட்டான். இதுக்கு மேலே அவளை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இதுதான் அவளுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அது அவளோட விருப்பம். இங்கே பாரு வயன், எனக்கு உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. என் வீட்டில் உன்னோட ஃபோட்டோ காட்டினப்போ எனக்கு உன்னோட நான் என் லைஃப்பை வாழ்ந்தா அது சந்தோஷமாக இருக்கும், நான் நினச்ச மாதிரி இருக்கும்னு எனக்கு நிறைய ஆசை கனவெல்லாம் இருந்துச்சு. இவன் அவன் கழுத்தில் தாலி கட்டினதும் எனக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு. அவனை கொல்ற அளவுக்கு எனக்கு கோபம் வந்துச்சு. உனக்கும் அதே அளவு கோபம் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் நீ ஏன் இப்போ இந்த டெசிஷன் எடுக்கிறேன்னு எனக்கு புரியல. ஆனால் நான் உன்னோட டெசிஷனை மதிக்கிறேன். இதுதான் உனக்கு வேணும்னு நினச்சேன்னா நீ தாராளமாக அவனோட சேர்ந்து வாழ்வாயன். இதுக்கப்புறம் என்னாலையும் என் ஃபேமிலியாலையும் உனக்கு இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நீ அவனோட ஒய்ஃபாக தான் வாழணும்னு ஆசைப்பட்டா நீ தாராளமாக அவனோட வாழ். நான் கிளம்புறேன். டே ஆரம் மா ப்ளீஸ். அவள் முடிவு இதுதான், அதை நான் மதிக்கிறேன். இதை இதோட விட்டுருங்க, அவ்வளோதான். என் கல்யாணம் நின்று போச்சு, கிளம்புங்க போகலாம் அப்படின்னு ஆரம் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவளுக்கு அவ்வளோ வலிக்குது, ஆனால் அவளால் எதுவுமே இப்போ பண்ண முடியல. பிரியாவுக்கு வயனோட ஸ்டேட் ரொம்ப நல்லா புரியுது. அவளுக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா அவள் ஃப்ரெண்டோட வாழ்க்கை இந்த அளவுக்கு போனதுக்கு காரணம் அவள் தான் நினச்சி அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. பிரியாவுக்கு ஆரம்பியுமே ரொம்ப பிடிக்கும். அவளோட இன்னொரு அண்ணா மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருப்பா. அப்போது போகிற ஆரம்பிக்கிட்ட பிரியா ஓடி போய், ஆரம் ஆரம் அவள் தான் ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கானா, நீங்களும் அவளுக்கு ஏற்ற மாதிரி நீ எந்த பண்ணுறியோ பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஆரம், அவளுக்கு பேசி புரிய வைங்க. உங்கள் 2 பேருக்கும் ஒருத்தர் எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டான். அது எதையோ பெரிய விஷயம் நினச்சிட்டு இவன் அவன் கூட தான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்களும் அவள் எடுக்கிற டெசிஷனுக்கு ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து போகிறீங்க. எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்காரு. உங்கள் 2 பேரோட லைஃப்பையும் நானே ஸ்பாயில் பண்ணிட்டேன். என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. தயவு செஞ்சு அவளுக்கு பேசி புரிய வைங்க ப்ளீஸ். ஆரம், நீங்கள் எதுக்கு இங்கேருந்து போகணும்? உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது? உங்கள் கல்யாணம் ஏன் நிற்கணும்? இதுக்கெல்லாம் காரணம் என் அண்ணன். அவனை கூட்டிகிட்டு வந்து நானும் தான். இதை நினைக்கிறப்போ எனக்கு என் மேலே கோபமாக வருது. ஏதாவது பேசுங்க ஆரம். இதுக்கு இப்படி சைலண்டாக நிற்கிறீங்க? ஏதாச்சும் பேசுங்க. அதுக்கு ஆரம் சைலண்டாக பிரியாவோட தலையை கை வச்சு ரப் பண்ணிட்டு, இங்கே பாரு பிரியா, எனக்கு உன் மேலே எந்த கோபமும் கிடையாது. எனக்கு உன் அண்ணன் மேலே தான் கோபம். நீ என்ன தப்பு பண்ண? இதில் உன் மேலே எந்த தப்பும் இல்லை. நீ சொன்னியே என்ன உன் அண்ணன் மாதிரி பார்க்குறேன்னு. நானும் உன்னை என் தங்கச்சி மாதிரி தான் பார்க்குறேன். உனக்காகவும் இப்போ வயன் சொன்ன அந்த வார்த்தைக்காகவும் தான் உன் அண்ணனை நான் சும்மா விட்டுட்டு போகிறேன். வயனோட டிசிஷன் இதுதானா, அதை நான் மதிக்கிறேன். அவள் இப்போ எடுத்திருக்க முடிவு அவளுக்கு சரின்னு படுது. இதில் குறுக்க போய் அவளை மேலும் மேலும் கஷ்டப்படுத்த நான் விரும்பலை.
அதனால தான் பிரியா நான் இங்கேருந்து போகிறேன். உனக்கோ சரி வயனுக்கோ சரி, எப்போ எந்த பிரச்சனைனாலும் ஒரு ஃப்ரெண்டா ஒரு அண்ணனா நான் வந்து நிற்பேன். நீ எதையும் நினச்சி கவலைப்படாத. முதல்ல உன்னை இந்த விஷயத்துல நீ ப்ளேம் பண்ணிக்காத. இப்போ நடந்த பிரச்சனைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதில் தேவையில்லாமல் நீ ஒன்றை ப்ளேம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காத, புரியுதா? ஆனால் போதும் வயன், ப்ளீஸ். இதுக்கு மேலே எதையும் நினச்சி நீ வருத்தப்படாத. நான் கிளம்புறேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. பிரியா சைலண்டா வயன்கிட்ட போய், வயன் எதுக்கடி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த? இது உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணும் உனக்கு தெரியலையா? இது ஒன்று மட்டும் இல்லை வயன், ஆரமையும் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு. பாவண்டி அவரு. இவன் பண்ண தப்புக்கு அவருக்கு ஏண்டி தண்டனை கொடுத்த? பிரியா, இதுதான் பிரியா நடக்கணும்னு இருந்திருக்கு. நீ இது எதையும் நினச்சி குழப்பிக்காத. என்ன நடக்கணுமோ அது நடக்கும். என்னமோ சொல்கிற வயன், ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உன் முடிவுன்னு அவர் விட்டுட்டு போயிட்டாரு. இதுக்கு மேலே நான் என்ன பேச முடியும்? சரி, நான் முதல்ல இதை அப்பா அம்மாவுக்கு சொல்லணும். அங்கிள், ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க. இங்கே பாருமா பிரியா, எங்களுக்கு இங்கே என்ன நடக்குது, என்ன பேசுறது எதுவுமே புரியல. இந்த கல்யாணம் நடந்தது ஒரு அதிர்ச்சின்னா, இப்போ வயன் பேசிகிட்டு இருக்கிறது எங்களுக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. ஆனால் இதில் உன் மேலே தப்பு இல்லைன்னு அவங்க மட்டும் இல்லை, நாங்களுமே இதுதான் சொல்கிறோம். இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உன் அண்ணன் கூட தான் சேர்ந்து வாழ்வேங்கிறா. இதுக்கு மேலே நம்ம பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. நீ உன் அம்மா அப்பாவுக்கு தகவல் சொல்லு, அவங்க வரட்டும். அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசி ஏதாவது ஒரு முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வயனோட அம்மா அப்பா 2 பேரும் பிரியா கிட்ட சொல்கிறாங்க. பிரியாவும் அவங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறா. அவங்க 2 பேரும் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. வயன் சைலண்ட்டாக அங்கே ஒரு சேரில் அமைதியாக உட்காந்துட்ருக்கா. அப்போது வயனோட தங்கச்சி ஸ்ரீ அவகிட்ட போய், அக்கா அக்கா என்ன நீ இப்போ என்ன முடிவெடுத்திருக்கேன்னு உனக்கு புரியுதா? எதுக்காக இந்த மாதிரி நீ ஒரு முடிவெடுத்தன்னு எல்லாருக்குமே குழப்பமாக தான் இருக்கு. ஆனால் அவன் கூடவே இருக்கிற என்னால் இது புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அது எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு எனக்கு தெரியல வயன். நீ கண்டிப்பாக பிரியாவோட அண்ணா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழறதுக்காக இந்த முடிவு எடுக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் நீ அவருக்கு தண்டனை கொடுக்குறதா நினச்சி உனக்கு தான் தண்டனை கொடுத்துட்ருக்க. உனக்கு மட்டும் இல்லை, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவ்வளோ நாள் ஆசையாக இருந்த ஆரம்பக்கும் சேர்த்து தான் நீ இந்த தண்டனையை கொடுத்துருக்க. அது மட்டும் இல்லை, நீ உனக்கு எல்லாமே சொல்லிகிட்ருக்க. உன்னோட ஃப்ரெண்டையும் நீ இதில் ஹர்ட் பண்ண வேண்டிய வரும். ஆனால் அது எதையுமே புரிஞ்சிக்காம நீ இந்த ஒரு முடிவை எடுத்துட்ட வயன். இதனால் உனக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அதை நான் இப்போ சொன்னால் நீ புரிஞ்சுக்கிற மனநிலைமையும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுக்கோ வயன். அதுக்கப்புறம் நீ அழுதாலும் உன் லைஃப் மாறாது. நான் சொல்கிறத சொல்லிட்டேன். ஒரு தங்கச்சியாக என்னால் இவ்வளோ தான் உனக்கு சொல்ல முடியும். உன் லைஃப் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்டி, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ அங்கேருந்து போயிடுறான். வயன் பயங்கரமாக யோசிச்சிட்ருக்கான். பட் இதுதான் அவளோட முடிவுன்றதில் அவள் ரொம்பவே ஸ்டப்பாக இருக்கா. இதே மாதிரி வயன்கிட்ட பிரியா வயனோட அம்மா அப்பான்னு எல்லாருமே பேசியிருப்பாங்க.
ஆனால் அவள் யார் பேசுகிறதையும் எடுத்துக்கவே இல்லை. அவள் இப்போ ஜியோ கூட எதுக்காக சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்தாங்கிறது அவளுக்கே குழப்பமாக தான் இருக்குது. பார்ப்போம் போக போக அவன் என்ன முடிவெடுக்கிறான்னு. இப்படியே ஆஃப் டே பாஸ் ஆகுது. அப்போது பிரியாவோட அம்மா அப்பாவுமே அங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே பிரியாவோட அம்மா வேகமாக போய் ஜியோப் கன்னத்துலேயே பல்லார்னு அரைகிறாங்க. ஜியோப் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. பிரியாவோட அம்மா, இதுக்கு தான் இங்கே வந்தியாடா? என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? உன் தங்கச்சியோட ஃப்ரெண்டுடா அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட லைஃபே இப்படி ஸ்பாயில் பண்ணியிருக்க. பிரியா ஃபோன் பண்ணி சொன்னப்போ கூட நான் நம்பலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணியிருக்க. ஒரு குடும்பத்தை அசிங்கப்படுத்தி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கே ஜியோ. நான் உன்னை இப்படி தான் வளர்த்தனா? ஏன்டா அந்த மாதிரி பண்ண? எல்லாத்தையும் பண்ணிட்டு இதுக்குடா இப்படி அமைதியாக நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியோப்பை கண்டினியூஸாக அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஜியோட அப்பா அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் ஸ்டில் அவருக்குமே ஜியோப் மேலே ரொம்ப கோபமாக இருக்குது. அதனால் அவரும் எதுவும் பண்ணாமல் அமைதியாக தான் நிற்கிறாரு. அப்போது வயனோட அம்மா அப்பா தான் அவங்கக்கிட்ட போய், நில்லுங்கம்மா, இப்போது அவரை அடித்து மட்டும் இங்கே என்ன மாறப்போகுது? என் பொண்ணு பிடிவாதமாக இருக்கா, அவர் கூட தான் வாழ்வேன்னு அவளே அந்த முடிவு எடுத்துட்டா. அதே மாதிரி அவளை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த மாப்பிள்ளையும் அவள் எடுக்கிற முடிவு தான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு மேலே நம்ம பேசி இல்லை அவர் அடைச்சி எதுவுமே நடக்க போகிறதில்ல. உங்கள் பையன் எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதில் எங்களுக்கும் அவளுக்கும் விருப்பம் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எங்கள் பொண்ணு அவரை ஏற்றுக்கிட்ட வாழ்கிறேங்கிறா. எங்களால் இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் சூழ்நிலை கைதி மாதிரி நிற்கிறோம். பொண்ணோட வாழ்க்கை இதுக்கப்புறம் இப்படி போக போகுது எதுவுமே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வயனோட அம்மா அப்பா 2 பேரும் அழுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது பிரியாவோட அம்மாவும் அப்பாவும் உங்ககிட்ட போய், இங்கே பாருங்க, எங்கள் பையன் பண்ண தப்புக்கு உங்கள் பொண்ணுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கணும்? இவனோட வாழணும்னு எடுத்த முடிவே ரொம்ப பெரிய விஷயம். அது அந்த மாப்பிள்ளை பையன் வெட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்கிறப்போ அது ரொம்பவே பெரிய விஷயம். என் பையன் பண்ண தப்புக்கு வேற யாராவது இருந்திருந்தா என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் அது எதையும் பண்ணல. எங்களை கூப்பிட்டு பேசுகிறீங்க. உங்கள் பொண்ணு அவனை ஏற்றுட்டு வாழ்கிறேங்க சொல்கிறான். இதுக்கு மேலே என்னங்க இருக்குது? பிரியா மட்டும் இல்லை, வயனும் எங்களுக்கு பொண்ணு மாதிரி தான். எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அவளை ரொம்ப நல்லா தெரியும். அவளை மாதிரி ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளாக வர நான் கொடுத்து வச்சுருந்துருக்கணும். ஆனால் அதை இந்த பையன் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் பண்ண தப்புக்கு வயன் இதுக்கு கஷ்டப்படணும்? வயன் விருப்பப்பட்டிருந்தா ஆரம்பியே கூட அவள் கல்யாணம் பண்ணிக்க நாங்கள் சம்மதிச்சிருந்துருப்போம். ஆனால் இப்போது இவன் கூட வாழணும்னு சொல்கிறப்போ அதை தடுக்க நாங்கள் யார்? அவள் விருப்பம் இதுதான்னா நாங்கள் அதை மதிக்கிறோம். அவள் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக இல்லை, மகளாக நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். எனக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கஷ்டமும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் பொண்ணு மாதிரி நாங்கள் அவளை பார்த்துக்குவோம். எங்களை நம்பி வயனை எங்கள் கூட அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி பிரியாவோட அம்மா அப்பா வயனோட அம்மா அப்பா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும், இதுதான் எங்கள் பொண்ணு ஆசைப்படுறானா, இதில் நாங்கள் தடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்கள் பையன் பண்ணதே தப்பு தான். ஆனால் உங்கள் குடும்பத்தை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் சரி, பிரியாவும் சரி, எங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்குவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. என்ன இந்த மாதிரி நடந்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதை பார்த்துட்டு இப்படி பசங்களோட வாழ்க்கையை நம்மளால் இப்படியே வச்சிட்ருக்க முடியாது. நீங்கள்
என்னை அழைச்சிட்டு போங்க. எங்கள் பொண்ணு சந்தோஷமாக இருந்தா அதுவே எங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி வயனோட அம்மா அப்பாவும் சொல்கிறாங்க. ஸோ இதோடு நான் இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. டாடா பாய். என்னை மன்னிச்சிடுறான். அவன் எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணான்னு எனக்கு தெரியல. அவன் பண்ணது தப்பு தான். ஆனால் அதுக்காக நீ அவனை தண்டிச்சிருக்கலாம். ஆனால் நீ என் குடும்பத்தில் வந்து வாழணும்னு நினைக்கிற. நான் உன்னை சந்தோஷமாக என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்டாம்மா.